ඊයේ දින පැවැත්වච්ච මේ මැතිවරණයේදී විශේෂ ජයග්‍රහණය ලැබූ මාලිමාවට අපි ස්තුතිය පුද කරනවා. ඒක ජනතාවගේ මතය එහෙම ගිහිල්ලා තිනවා. ඒකට අපි ගරු කරනවා. ජනතාවගේ මතයට අපි ගරු කරනවා. නමුත් සමගි ජනබලවේගය ඡන්දදායකෝ අපිටත් දෙන්නට මටත් ගරු දිගාමර මැතිතුමාට ඡන්ද දීලා අපිව දිනවලා තිනවා. ඒ කට්ටියටත් මගේ අවංක ස්තුතිය මේ වෙලාව පුද කරනවා. මේ අපි බලාපොරොත්තු වෙනවා මාලිමාව පක්ෂය ඉදිරියට මේ රටේ හොඳට ගෙනියන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ජනතාවගේ ප්‍රශ්න නැති කරලා ජනතාවගේ බඩගිනි නිවලා ඒ මිනිස්සුන්ට හොඳට කණ්ඩ දීලා ඔක්කොම ඉවර කරන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. එවැනි අවස්ථාවට අපේ සහායක ඕන නම් අපි ඒගොල්ලන්ට අවශ්‍ය නම් අපි ඒක උදව් කරන්න අපි පොරොන්දු වෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා විශේෂම වතුකර ජනතාවට ජනාධිපති කලින් ආපු දවස්වල පොරොන්දු වෙලා තියෙනවා 2000කට වැඩි පඩි දෙන්න ඕනේ කියලා එතුමා කියලා තිනවා. ඒ වගේ පඩි දෙන්න කටයුතු කරන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒකම වතුකර කම්කර ජනතාවගේ ප්‍රශ්න විශිෂ්ට දෙවන්ත ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ ප්‍රශ්නයටත් විසඳුමක් හොයන්න එතුමා කටයුතු කරන්න ඕනේ. ඒවට මොනාරි සහායයක් ඕන නම් අපි ඒ සහායය දෙන්නත් අපි කටයුතු කරනවා. நேற்று நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே விசேஷமாக வெற்றியை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு எங்களது வாழ்த்துக்களை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டினுடைய மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த கட்சியை வெற்றியை பெற செய்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் கருத்துக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். அதே போல அதில் உள்ள தலைவர்கள் எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். விசேஷமாக மலைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் இந்த பிரச்சனைகளுக்கு விசேஷமாக 2000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தை மேலோங்க செய்ய வேண்டும். வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல் அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வகையிலே அவருக்கு தொழிற்பேட்டைகளை உண்டாக்கி அவர்களுக்கு நல்ல தொழில் வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற உதவிகளை எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக அவருக்கு செய்து தரும் என்பதையும் அவர்களுக்கு தேவையான உதவியை வழங்கும் என்பதையும் இந்த தருணத்திலே அனுர அலையோடு மக்கள் சென்றிருக்கின்ற வேளையிலே அதை எதிர்நீச்சல் போட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் நுவரெலியா மாவட்டத்தில் வாழ்கின்ற ஏனைய மக்கள் எங்களையும் மதித்து வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.